ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரிக்ஸ் கிரியேஷன் தமிழ் சேனல். என்னுடைய பெயர் ராகுல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிலருக்கு தெரிஞ்ச பலருக்கும் தெரியாத 5 வாட்ஸ்அப் ட்ரிக் தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வரும் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜஸ் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபார்வர்ட் அப்படிங்கக்கூடிய அந்த டேக் மென்ஷன் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஃபார்வர்ட் டேக் மென்ஷன் ஆகாமல் எப்படி நம்ம மெசேஜஸாக ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த மெசேஜஸ் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மெசேஜஸ் காப்பி பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய மெசேஜ் பார்ல அந்த மெசேஜஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெசேஜ் பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மெசேஜ் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதா தான் அர்த்தம். இப்போ இந்த மெசேஜஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த ஃபார்வர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெசேஜஸ் ஃபார்வர்ட் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு டேகும் மென்ஷன் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேணாலும் ஃபார்வர்ட் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் டேக் அப்படிங்கக்கூடிய அந்த டேக் மென்ஷன் ஆகாமல் வரும். இந்த ட்ரிக்கை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க, செம்மையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசமான ட்ரிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வாய்ஸ் நோட் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வாய்ஸ் நோட் நமக்கு ரெக்கார்ட் ஆகும். நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ஸ் நோட் நமக்கு ப்ராப்பராக தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால ப்ளே பண்ணி கேட்க முடியாது. ஆனால் அதை நம்மளால ப்ளே பண்ணி கேட்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கான்டாக்ட் நீங்கள் வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ளே பட்டன் நமக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த ப்ளே பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஆடியோ ப்ராப்பராக தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணலாம். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்க்கக்கூடிய இந்த ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்தி ஸ்டைலாக ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் எப்படி ஃபேன்சி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ட்ரிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் லிங்கோஜம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் என்ன மெசேஜஸ் டைப் பண்ணுமோ அந்த மெசேஜை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேன்சி டெக்ஸ்ட் ஜெனரேட் ஆகும். இதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபேன்சி டெக்ஸ்ட் நமக்கு வித்தியாசமாக இந்த வெப்சைட்ல நமக்கு கிரியேட் பண்ணி தருவாங்க. எந்த ஃபேன்சி லெட்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபேன்சி லெட்டர்ஸை நீங்க லாங் பிரஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த மெசேஜஸ் உங்களுடைய வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு ஃபேன்சி டெக்ஸ்டா சென்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த ட்ரிக் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் ப்ளூ டிக்கு சேஞ்ச் ஆகாமல் சைலண்டாக ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒரு நண்பர் உங்களுக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா ரீட் ரெசிப்டில் இருக்கும்போது அந்த மெசேஜஸை நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களுடைய நண்பர்களுக்கு ப்ளூ டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அப்போது நீங்கள் ரீட் ரெசிப்டில் இருக்கும்போது எப்படி வாய்ஸ் நோட்ஸை ப்ளூ டிக்காக சேஞ்ச் ஆகாமல் கேட்குறது அப்படின்றது தான் இந்த ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காரு. நான் இன்னும் இந்த மெசேஜஸ் ப்ளே பண்ணி கேட்க கிடையாது. ஆனால் இது எப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி கேட்கறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வாட்ஸ்அப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக வாய்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் அனுப்பக்கூடிய எல்லா வாய்ஸ் நோட்ஸும் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இதில் ரீசெண்டாக வந்த வாய்ஸ் நோட்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டாப்லேருந்து எது லாஸ்ட்டாக இருக்கோ அந்த வாய்ஸ் நோட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ரீசெண்டாக வந்த வாய்ஸ் நோட்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக அந்த வாய்ஸ் நோட்ஸை கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நண்பர்களுக்கு ப்ளூ டிக்காக சேஞ்சும் ஆகாது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.
ஃபைனல் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னா வந்துட்டு லைவ் மெசேஜ் வந்துட்டு எப்படி ஸ்டேட்டஸில் வந்துட்டு போகிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தோம் அப்படின்னா லைவ் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை அடிஷனலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வரும். கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடித்த வேர்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு ரைட் பண்ணீங்களோ அந்த மாதிரியே வந்துட்டு நமக்கு ப்ளே ஆகும். இது நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜிப் ஃபைலில் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டேட்டஸாக போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரிக் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக வந்துட்டு ஸ்டேட்டஸில் வந்துட்டு ஷோ ஆகும். உங்களுடைய நண்பர்களும் பார்த்துட்டு எந்த மாதிரிலாம் வந்துட்டு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரிக் வந்து இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சிலருக்கு தெரிஞ்ச பலருக்கும் தெரியாத 5 வாட்ஸ்அப் ட்ரிக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை, see you, take care friends.